அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது பணம் மட்டும் அல்ல, அது நிம்மதியான வாழ்க்கை. நம்மிடம் எவ்வளவு வசதி இருந்தாலும் அதில் பரக்கத் இல்லை என்றால் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. சிலரிடம் குறைவான வருமானம் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கும். இன்னும் சிலரிடம் அதிகமான செல்வம் இருந்தாலும் மனதில் கவலை, பயம், நிம்மதியின்மை இருக்கும். இதற்கு காரணம் என்ன? அது அல்லாஹ் கொடுக்கும் ரிஸ்கில் உள்ள பரக்கத். அன்பானவர்களே, முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், ரிஸ்கை கொடுப்பவன் அல்லாஹ் மட்டுமே. நம்முடைய வேலை, தொழில், வியாபாரம், சம்பளம் இவையெல்லாம் காரணங்கள் மட்டுமே. ஆனால் அந்த காரணங்களுக்கு வெற்றியை கொடுப்பதும் அதில் பரக்கத்தை வைப்பதும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் தலாக் 2 மற்றும் 3வது வசனங்களில் கூறுகிறான், யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு ரிஸ்க் வழங்குவான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் கட்டளைகளை மதித்து அவனை பயந்து வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அறியாத வழிகளில் உதவிகளை திறக்கிறான். நாம் நினைக்காத இடத்திலிருந்து வாய்ப்புகளை தருகிறான். நாம் எதிர்பார்க்காத வழிகளில் ரிஸ்கை கொண்டு வருகிறான். இன்று பலர் ரிஸ்க் என்றால் பணம் என்று மட்டும் நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய பார்வையில் ரிஸ்க் என்பது பணம் மட்டும் அல்ல. நல்ல உடல் நலம் ஒரு ரிஸ்க், ஈமான் ஒரு ரிஸ்க், நல்ல குடும்பம் ஒரு ரிஸ்க், நல்ல குழந்தைகள் ஒரு ரிஸ்க், மன அமைதி ஒரு ரிஸ்க், அல்லாஹ்வை நினைத்து வாழும் இதயம் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். அதனால் தான் ஒரு முஃமின் முதலில் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எனக்கு அதிகமான பணத்தை மட்டும் கொடு என்பதல்ல, யா அல்லாஹ் நீ கொடுக்கும் ரிஸ்கில் பரக்கத்தை கொடு என்பதுதான். அன்பானவர்களே, ரிஸ்கில் பரக்கத் கிடைப்பதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று தக்வா, அதாவது அல்லாஹ்வை உணர்ந்து அவனுடைய கட்டளைகளை மதித்து வாழ்வது. அல்லாஹ் சூரத்துல் அராஃப் 96வது வசனத்தில் கூறுகிறான், அந்த ஊர்களில் உள்ளவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவுடன் இருந்திருந்தால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கு பரக்கத்துக்களை நாம் திறந்து விட்டிருப்போம். இதன் பொருள் என்னவென்றால், ஈமான் மற்றும் தக்வா என்பது வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வரும் முக்கியமான காரணம். ஒரு மனிதன் ஹலால் ஹராம் என்று பார்த்து வாழும்போது, அல்லாஹ்வின் பயத்துடன் நடக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் அருள் அதிகரிக்கிறது. சில நேரங்களில் நமக்கு தோன்றும், நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன் ஆனால் ஏன் முன்னேற்றம் இல்லை என்று. அப்போது நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வருமானம் ஹலாலானதா? என்னுடைய தொழிலில் நேர்மை இருக்கிறதா? நான் அல்லாஹ்வின் கட்டளைகளை மதிக்கிறேனா? ஏனென்றால் சில நேரங்களில் குறைவான ரிஸ்க் என்பது பணத்தின் குறைவு அல்ல, அது பரக்கத்தின் குறைவு. அன்பானவர்களே, இன்னொரு மிகப்பெரிய வழி இஸ்திக்ஃபார், அதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களிடம் கூறியதை அல்லாஹ் சூரத்து நூஹ் 10 முதல் 12வது வசனங்களில் குறிப்பிடுகிறான். உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை கேளுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன். அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து மழையை அதிகமாக பொழிவான், மேலும் உங்களுக்கு செல்வங்களையும் பிள்ளைகளையும் அதிகரிப்பான். இதன் பொருள் என்னவென்றால், இஸ்திக்ஃபார் என்பது வெறும் பாவ மன்னிப்புக்காக மட்டும் அல்ல, அது அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கான ஒரு காரணம். நாம் தினமும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லும்போது அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் மனதுடன் சொல்ல வேண்டும். நம்முடைய குறைகளை உணர்ந்து அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், சில முயற்சிகள் பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடம் திரும்பும் கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. உண்மையான தௌபா செய்யும் அடியாருக்கு அல்லாஹ் புதிய வழிகளை திறக்கக்கூடியவன். அதனால் ரிஸ்கில் பரக்கத் வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய உறவை அல்லாஹ்வுடன் சரி செய்ய வேண்டும், தொழுகையை சரி செய்ய வேண்டும், நம்முடைய வருமானத்தை பரிசுத்தமாக்க வேண்டும், நம்முடைய நாவை திக்ரில் ஈடுபடுத்த வேண்டும். அன்பானவர்களே, இன்னொரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று பலர் ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் சம்பளம் வந்தால் சந்தோஷமாக இருப்பேன், இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தால் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், சந்தோஷம் பணத்தின் அளவில் இல்லை, அல்லாஹ் வைக்கும் பரக்கத்தில் தான் இருக்கிறது. அதனால் தான் சில குடும்பங்கள் மிக சாதாரண வருமானத்தில் கூட மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இன்னும் சில குடும்பங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்தும் நிம்மதியை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணம் அதிகரிப்பது ஒரு விஷயம், பரக்கத் அதிகரிப்பது வேறு விஷயம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சூரத்து இப்ராஹிம் 7வது வசனத்தில் மிக அழகான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவேன். இதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் ஏற்கனவே கொடுத்த அருட்கொடைகளை மதித்து நன்றி கூறுகிற அடியாருக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமான நன்மைகளை வழங்குகிறான். அதனால் நம்முடைய துஆவில் எப்போதும் கேட்பது மட்டுமல்ல, அல்லாஹ் ஏற்கனவே கொடுத்தவற்றிற்கும் நன்றி சொல்ல வேண்டும்.
காலை எழுந்தவுடன் நம்மால் கண்களை திறக்க முடிகிறது, அது ஒரு ரிஸ்க். நம்மால் தொழுகைக்கு நிற்க முடிகிறது, அது ஒரு ரிஸ்க். நம்முடைய வீட்டில் உணவு இருக்கிறது, அதுவும் ஒரு ரிஸ்க். நம்முடைய குழந்தைகள் நம்முடன் இருக்கிறார்கள், அது ஒரு ரிஸ்க். இந்த அருட்கொடைகளை எண்ணி அல்ஹம்துலில்லாஹ் என்று மனதார சொல்கிற ஒரு அடியானை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் ஹலாலான வருமானம். இன்று உலகம் முழுவதும் போட்டி அதிகமாகிவிட்டது. சிலர் கொஞ்சம் பொய் சொன்னால் என்ன, கொஞ்சம் ஏமாற்றினால் என்ன, எல்லாரும் இப்படிதான் செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு முஃமின் அப்படி நினைக்கக்கூடாது. ஹராமான வழியில் வரும் பணம் வெளியில் அதிகமாக தோன்றலாம், ஆனால் அதில் பரக்கத் இருக்காது. அந்த பணம் மன நிம்மதியை கொடுக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹீஹான ஹதீஸில் கூறினார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவற்றை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வருமானமும் ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய உணவும் ஹலாலாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஹலாலான வழியில் சம்பாதிப்பது கொஞ்சம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அந்த மெதுவான வருமானத்தில் அல்லாஹ் வைக்கும் பரக்கத் வேகமாக வந்த ஹராமான வருமானத்தில் ஒருபோதும் இருக்காது. அதனால் யா அல்லாஹ், குறைவாக இருந்தாலும் ஹலாலாகவும் பரக்கத்துடனும் கொடு என்று கேட்பதே ஒரு முஃமினின் துஆவாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ரிஸ்கில் பரக்கத் வர இன்னொரு மிகப்பெரிய காரணம் தானம் செய்வது. பலருக்கு ஒரு பயம் இருக்கும், இப்போதே வருமானம் குறைவாக இருக்கிறது, இதில் எப்படி தானம் செய்வது என்று. ஆனால் அல்லாஹ்வின் வாக்குறுதி வேறு. அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பவன் இழப்பதில்லை, அல்லாஹ் அவனுக்கு பல மடங்காக திருப்பித் தருகிறான். அதனால் சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சதக்கா செய்யுங்கள். ஒரு பசியானவருக்கு உணவு கொடுங்கள், ஒரு ஏழைக்கு உதவுங்கள், ஒரு மாணவனின் கல்விக்கு உதவுங்கள், ஒரு குர்ஆனை வாங்கி கொடுங்கள். இவை அனைத்தும் அல்லாஹ்விடம் வீணாகாது. அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் தவக்குல், அதாவது முயற்சியை முழுமையாக செய்துவிட்டு முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது. சிலர் துஆ மட்டும் செய்கிறார்கள், முயற்சி செய்வதில்லை. சிலர் முயற்சி மட்டும் செய்கிறார்கள், அல்லாஹ்வை நம்புவதில்லை. ஒரு முஃமின் இந்த இரண்டையும் இணைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அதன் பிறகு யா அல்லாஹ், எனக்கு எது நன்மையோ அதை தா என்று முழுமையாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட தவக்குல் கொண்ட மனிதனை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த பதிவை பார்த்த பிறகு ஒரு சிறிய முடிவை எடுங்கள். தினமும் குறைந்தது 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல முயற்சி செய்யுங்கள். 5 வேளை தொழுகையை நேரத்தில் தொழுங்கள். ஹலாலான வருமானத்தை மட்டுமே தேடுங்கள். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு தினமும் நன்றி செலுத்துங்கள். சிறிய அளவிலாவது சதக்கா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கே நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரிஸ்க் என்பது நாம் விரும்பியபடி எப்போது வேண்டுமானாலும் வந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ் எப்போது கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எந்த வழியில் கொடுக்க வேண்டும் என்பதை அவன்தான் நன்றாக அறிவான். சில நேரங்களில் நாம் கேட்டது கிடைக்காமல் போகலாம், ஆனால் அதற்காக அல்லாஹ் நம்மை மறந்துவிட்டான் என்று நினைத்துவிடக்கூடாது. நாம் கேட்டதை விட நமக்கு எது சிறந்ததோ அதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதனால் ரிஸ்க் தாமதமாகும் போது அவசரப்படாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் தலாக் 2 மற்றும் 3வது வசனங்களில் கூறிய அந்த வார்த்தைகளை மீண்டும் நினைத்து பாருங்கள். யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு ரிஸ்க் வழங்குவான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆறுதல். நம்மால் பார்க்க முடியாத கதவுகளை அல்லாஹ் பார்க்கிறான், நம்மால் அறிய முடியாத வழிகளை அல்லாஹ் அறிகிறான். நமக்கு தெரியாத இடத்திலிருந்து ரிஸ்கை கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் இல்லை. அன்பானவர்களே, இன்னொரு விஷயம், நம்முடைய ரிஸ்கில் பரக்கத் வேண்டும் என்றால் உறவுகளை பாதுகாக்க வேண்டும். உறவினர்களுடன் தேவையில்லாமல் பகை வைத்துக் கொள்ளக்கூடாது. பெற்றோரிடம் அன்பாக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு உறவினர்களை சந்தித்து விசாரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் வரும் ஹதீஸின் பொருள், யாருக்கு தனது ரிஸ்க் விரிவாக்கப்பட வேண்டும் என்றும் தனது ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் விருப்பம் இருக்கிறதோ அவர் தனது உறவுகளை பேணட்டும். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? உறவுகளை பேணுவதும் அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கான ஒரு முக்கியமான வழியாகும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் உடனே பணத்தை பற்றித்தான் யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய உறவுகளில் பிரச்சனை இருக்கிறதா? பெற்றோர் மனம் வருந்தி இருக்கிறார்களா? சகோதர சகோதரிகளுடன் தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறோமா? உறவினர்களை வெறுக்கிறோமா? இவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு முஃமினின் வாழ்க்கை பணத்தை சுற்றி மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் கட்டளைகளை சுற்றி இருக்க வேண்டும். அன்பானவர்களே,
இன்னொரு விஷயம், ரிசுக் வேண்டும் என்று கேட்கும்போது பிறருடைய ரிசுக்கை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு என்று கேட்பதை விட்டுவிட்டு, யா அல்லாஹ், அவருக்கு நீ கொடுத்ததில் பரக்கத் கொடு, எனக்கும் எனக்கு ஏற்ற ரிசுக்கை ஹலாலான வழியில் கொடு என்று துஆ செய்ய வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அளக்க ஆரம்பித்தால் நமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் அருட்கொடைகளை நாமே மறந்து விடுவோம். அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹல் 18வது வசனத்தில் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எண்ண முயன்றாலும் அதை எண்ணி முடிக்க முடியாது. நாம் உண்மையாக உட்கார்ந்து எண்ணி பார்த்தால் நமக்கு கிடைத்திருக்கும் அருட்கொடைகள் எவ்வளவு என்று நமக்கே புரியாது. நாம் கேட்காமலேயே கிடைத்தவை எத்தனை, பிறக்கும் போதே கிடைத்தவை எத்தனை, பணத்தால் வாங்க முடியாதவை எத்தனை. இவற்றை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதே மிகப்பெரிய செல்வம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ரிசுக்கில் பரக்கத் வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டியதில்லை. நம்முடைய முழு வாழ்க்கை முறையையும் அல்லாஹ்வுக்கு ஏற்றபடி மாற்ற வேண்டும். தொழுகையை சரி செய்ய வேண்டும். ஹலாலான வருமானத்தை தேட வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நன்றி செலுத்த வேண்டும். சதக்கா செய்ய வேண்டும். உறவுகளை பேண வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்க வேண்டும். இவை அனைத்தையும் இணைத்து வாழும்போது அல்லாஹ் நம் வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை இந்த பதிவை பார்க்கும் உங்களில் ஒருவர் இப்போது ரிசுக் பற்றிய கவலையில் இருக்கலாம். தொழில் சரியாக நடக்காமல் இருக்கலாம். கடன் இருக்கலாம். வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கலாம். எதிர்காலத்தை நினைத்து பயமாக இருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிரச்சனையை விட அல்லாஹ் மிக பெரியவன். உங்கள் கடனை விட அல்லாஹ்வின் பொக்கிஷம் பெரியது. நீங்கள் பார்க்கும் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டாலும் அல்லாஹ்வின் கதவு ஒருபோதும் மூடப்படாது. அதனால் இரவில் தனியாக இருக்கும்போது அல்லாஹ்விடம் பேசலாம். யா அல்லாஹ், என்னுடைய நிலையை நீ அறிவாய். என்னுடைய தேவையை நீ அறிவாய். எனக்கு ஹலாலான ரிசுக்கை தா. அதில் பரக்கத்தை தா. நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எனக்கு உதவி செய். என்னை ஹராமான வழியில் செல்லாமல் காப்பாற்று என்று மனதார துஆ செய்யுங்கள். நாம் இந்த உலகத்தில் ரிசுக்கை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றி ஹலாலான வழியில் முயற்சி செய்து அவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதுதான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் சந்ததியினருக்கும் ஹலாலான தூய்மையான பரக்கத் நிறைந்த ரிசுக்கை வழங்குவானாக. நம்முடைய வீடுகளில் நிம்மதியையும், நம்முடைய உணவில் பரக்கத்தையும், நம்முடைய தொழிலில் வெற்றியையும், நம்முடைய குழந்தைகளில் நன்மையையும், நம்முடைய உள்ளங்களில் ஈமானையும் அதிகரிப்பானாக. கடனில் இருப்பவர்களின் கடனை அடைக்க உதவுவானாக. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையை வழங்குவானாக. தொழில் செய்பவர்களின் தொழில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. வருமானம் குறைவாக இருப்பவர்களுக்கு ஹலாலான வழிகளில் விரிவை ஏற்படுத்துவானாக. நம்மை ஹராமான வருமானத்திலிருந்தும் சந்தேகமான வருமானத்திலிருந்தும் பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்களுக்கு தெரிந்த ஒருவருடன் பகிருங்கள். ஒருவேளை ரிசுக் பற்றிய கவலையில் இருக்கும் ஒருவருக்கு இந்த பதிவு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். ஒருவேளை அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த பதிவு ஒரு காரணமாக இருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை மற்றவர்களிடம் கொண்டு சேர்ப்பதும் நன்மைக்கான ஒரு வழிதான். இந்த பதிவை பார்த்துவிட்டு இன்று முதல் ஒரு சிறிய மாற்றத்தை மட்டும் ஆரம்பியுங்கள். தினமும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹலாலான வருமானத்தை மட்டுமே தேடுங்கள். அல்லாஹ் கொடுத்தவற்றுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்துங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு சதக்கா செய்யுங்கள். உறவுகளை பேணுங்கள். அதன் பிறகு உங்கள் முயற்சியை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் நம் அனைவருடைய ரிசுக்கிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நாம் எதிர்பார்க்காத கதவுகளை திறப்பானாக. நம்முடைய தேவைகளை ஹலாலான வழியில் நிறைவேற்றுவானாக. நம்முடைய வீடுகளை நிம்மதியாலும் ஈமானாலும் பரக்கத்தாலும் நிரப்புவானாக. நம்முடைய ரிசுக் நமக்கு அல்லாஹ்வை மறக்கச் செய்யாமல் மாறாக அல்லாஹ்வுக்கு இன்னும் நெருக்கமாக்குவதாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். உங்கள் துஆக்களில் எங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.